இப்போ அடி பார்ப்போம் வேணுக்குன்னு. ஹலோ வணக்கம், நான் தான் உங்கள் விஜய் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 3ஆவது சீரிஸ் எப்படி இருந்துச்சு, அல்டிமேட்டாக இருக்கும்ல. எடிட்டிங் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு பண்ணுங்க. ஏன்னா ஃபோன்லலாம் எடிட்டிங் பண்ணுறதுனால கொஞ்சோண்டு கஷ்டமாகவும் இருக்குது. ஐஃபோனும் வந்து அந்த ஹீட் ஆகி கொஞ்சம் வந்துட்டு ஸ்லோவாகுது. அந்த அளவுக்கு வந்துட்டு ஐஃபோனே இதாகுது. அந்த அளவுக்கு நான் எடிட்டிங் பார்த்து பண்ணுறேன். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா தம்ஸ்அப்ஸ் கொடுங்க. அதே மட்டும் வந்துட்டு நம்ம டைட்டில் பார்த்துருக்கோம், உள்ளார வீடியோக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆமாங்க தெரியும். ஏன்னா அப்படி போட்டானா நம்மளுக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைபர் ஏறுவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக நம்ம வந்துட்டு ஹார்ட் ஒர்க் போட்டுட்ருக்கோம். ஆனால் ஹார்ட் ஒர்க்கில் வந்துட்டு நம்மளுக்கு வெறும் 300 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. அதனால் வந்துட்டு கொஞ்சம் தம்ப்நெயில் மட்டும் க்ரியேட்டிவிட்டியாக கொஞ்சம் இது மட்டும் போட்டானா நிறைய பேர் வந்து பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் போட்டுட்ருக்கேன். கோச்சிக்காதீங்க. என்னடா இது தம்ப்நெயிலில் ஒரு மாட்டம் இருக்குது, வீடியோவில் ஒரு மாட்டம் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. எங்கடா நம்ம உல்ஃபு எங்கே காணோம்? நீங்கள் மட்டும் தனியாக நின்றுட்டுருக்கீங்க. என்ன ப்ரோ பேக்னை மாட்டிட்டு எங்கேயே நின்றுட்டுருக்கீங்க நைட்டில் அப்படின்ட்டு. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 3 மணி ஆயிடுச்சு. நம்ம உல்ஃப் இந்த வாட்டி எடுக்கலைங்க. எங்கே போகிறோன்னா தேக்கடி தாங்க போகிறோம். யார் கூட போகிறோன்னா ஃப்ரெண்டு காரில்ங்க போகிறோம். i20 காரு. ஃப்ரெண்டு கார் வந்தேன்னு நான் காட்டுறேன். ஃப்ரெண்டு யார் வராங்கன்ட்டு இன்டர்வியூ எடுக்கிறேன். அவங்க கூட தான் இங்கே நம்ம இந்த வாட்டி போகிறோம் தேக்கடி. இது வந்துட்டு எத்தனாம் தேதி நம்ம போகிறோன்னா கரெக்டாக டேட் வந்துட்டு 14/8/2022 அன்றைக்கி தான் போகிறோம். மணி பார்த்திங்கன்னா 3:05. எங்கே போகிறோன்னா தேக்கடி தாங்க போகிறோம். 3ஆவது சீரிஸ் முடிச்சிட்டுனா இதை பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் கம்பல்சரி. அதே மட்டும் வந்துட்டு நம்ம இன்னும் வந்துட்டு உல்ஃபை வந்துட்டு சர்வீஸ் விடலுங்க. வந்துட்டு தேக்கடி போயிட்டு வந்துட்டு நான் சர்வீஸ் விடுவேன்னு நினைக்கிறேன். விட்றப்போ ப்ளாக் எடுக்கிறேன் என்னென்ன போயிருக்கு என்னென்ன பண்ணுறாங்கன்ட்டு. சரிங்க, நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தேனே. அதே மட்டும் நம்ம வந்துட்டு இந்த வாட்டி வந்துட்டு மோட்டோ பிளாகிங்னா இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. கார் பிளாகிங் பார்த்துருக்க மாட்டேங்க. எனக்கு கார் ஓட்ட தெரியாது. அது வேணால் நான் என்னை இது சொல்லிக்கிறேன். ஆனால் வந்துட்டு காரில் வந்துட்டு நான் எவ்வளோக்கு வீடியோ எடுக்க முடியுமோ அளவுக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். அப்படி இல்லாட்டினா நம்மளுக்கு இருக்கோ ஐஃபோனு பேசுவோம் ஃபேஸ் விட்டு. இந்த வாட்டி வந்து மோட்டோ பிளாகிங் இல்லை, ஹெல்மெட்டில் மாட்டி மோட்டோ பிளாகிங் பண்ண போகிறதில்ல. இந்த வாட்டி வந்துட்டு நம்ம ஐஃபோனில் இல்லை கோப்ரோ எடுத்துகிட்டு போகிறோம். ப்ளஸ் டிஎஸ்எல்ஆர் கேமராங்க. யார் கேமரானா என் ஃப்ரெண்டோடது தான். நம்மள்தான்னு கேட்டுறாதீங்க, நம்ம இன்னும் வாங்கலைங்க. கூடிய விரைவில் அதுவும் வாங்குவோம். ஓகே சரிங்க. என் ஃப்ரெண்டு காருக்காண்டி வெயிட்டிங்கு. மேபி வந்துட்டானா தெரிலங்க, வரல. வந்துட்டானா காட்டுறேன். வந்துட்டாங்க. ஃபைனலாக வந்துட்டு நம்ம வந்துட்டு தேனியும் தாண்டி வந்தாச்சு. ஃபஸ்ட் பிரேக் எடுத்திருக்கோம். ஃபஸ்ட் பிரேக் எங்கே எடுத்திருக்கோம் பார்த்தீங்கன்னா தேனியும் தாண்டி ஒரு தேனியிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்துட்டோம். இப்போ தேக்கடி வந்துட்டு இங்கேருந்து 52 கிலோமீட்டர்ஸு. நம்ம 52 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு போகிறோம். இன்னும் 1.5 ஹவர்ஸ் காட்டுது. கிட்டத்தட்ட நம்ம 4 மணி கிளம்பணும். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து கரெக்டாக 7 o'clock ஆகிடுச்சு. 6:55 ஆயிடுச்சு. சன்ரைஸாக ஆயிடுச்சு. சூரிய பகவான் இதாகிட்டார். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கேன். இங்கே ஒருத்தர் நிற்கிறான் பார்த்தீங்களா, இவனை கேடிங்க. ஏதாச்சும் பேக்ரவுண்டில் ஏதாச்சும் நாய்ஸ் ஏதாச்சும் கண்டுவாங்க. அதனாலே வரேன் இங்கே வரேன் சொல்லலை. கல்லை தூக்குறானா இப்போ அடிப்பான் பாருங்க வேணுக்குன்னு. இந்தடா இவனா கேடி. சரி காய்ச்சி, நான் போயிட்டு தேக்கடியில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இல்லை என் ஃபோனுக்காண்டி ஆவலாக வெயிட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்ல மாட்டேன். அங்கேருந்து டிஎஸ்எல்ஆர் இருக்குது. ஓகே கேஸ், நம்ம வந்துட்டு தேக்கடி கிளம்பியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு பிரேக் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். இவர்னா நம்ம டிரைவரு, கார் ஓனரும் இவர்னா. தெரியுமில்ல யாராரு? மாந்தூர மகாராஜா வச்சிருந்தாரு, அந்த திருவனந்தபுரம் ஐனஸ் வச்சிருந்தாரு, ஹைதராபாத் நிஜாம் வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் ஒரு மந்திரி வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் ஒரு எம்எல்ஏ வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் சினிமா கவர்ச்சி நடிகை சொப்பன சுந்தரி வச்சிருந்தா, அதுக்கப்புறம் இந்த காரை நம்ம வச்சிருக்கிறோம். எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு தான் இருப்பான் இவனா. ஆனா கார் ஓட்டிட்டு தான். விஷ்ணு இவனா போலாண்ட் குரூப்.
ஓகே கேஸ், நம்ம ஃபைனலாக ஹில்ஸ்னா மேலே ஏறி தேக்கடிக்குள்ளே ரீச் ஆகும்போது செக் போஸ்ட் இருந்துச்சு. அதாவது நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேனால் நாளைக்கு வந்து செக்கிங் பயங்கரமாக இருக்கும்னு சொன்னாங்க. அதே மட்டும் செக்கிங் பயங்கரமாக நம்மளுக்கு நடந்துச்சு. ஒரு 30 மினிட்ஸாக செக்கிங் நடந்துச்சு. போலீஸ் ஆஃபீஸர் வந்து நிப்பாட்டி நம்ம வந்து அதுதான் நீங்கள் இப்போ வந்து டைம் லேப்ஸாக பார்த்துட்ருக்கீங்க. கிட்டத்தட்ட 30 மினிட்ஸாக வந்து நம்மளை செக் பண்ணாங்க. என்ன வச்சுருக்கீங்க, ஏது வச்சுருக்கீங்க, பேக்கில் அதில் என்ன, இதில் என்ன, இந்த நம்ம முன்னாடி இருக்க பேனர் முழுக்க திறந்து எல்லாமே செக் பண்ணாங்க. எப்படின்னு தெரியல, நம்ம கையில் கோப்ரோ வந்துச்சு. கோப்ரோ ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிடுச்சு. அவங்க வந்து சார் வந்து கேட்டாங்க இது என்னது அப்படின்ட்டு. கோப்ரோன்னு சொன்னேன்னு அப்படியே நான் வச்சுருந்தேன். ஃபோனும் ஆனில் தான் இருந்துச்சு. ஆனால் எப்படின்னு தெரியல கோப்ரோ ஆன் ஆகி ரெக்கார்ட் ஆகிருக்கு. நம்மளுக்கு நேரம்னால அந்த ரெக்கார்ட் தாங்க நான் போட்டுறேன். இப்போ பாருங்கள் டைம் லேப்ஸாக எப்படி இருக்குன்ட்டு. எப்படி செக் பண்ணுறாங்க பாருங்கள். அவங்களோ கடமையாக அவங்க செய்கிறாங்க, அது தப்பாக சொல்ல முடியாது. ஓகே கேஸ், நம்ம ஃபைனலாக வந்து ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு வர வழியில் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது யாரை பார்த்தோன்னு கேட்டிங்கன்னா நம்பர் பிளேட் அண்ணன் தான் பார்த்தேன்னா அவர் கூட ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு ஜாலியாக ஒரு 5 மினிட்ஸ் பேசிவிட்டு என்டர்டெயின்மெண்ட்லாம் பேசிவிட்டு இப்போ வந்து நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. ரூம் வந்து 2 ரூம் எடுத்துருக்கோங்க. ஏன்னா 5 பேர் இருக்கனால அதனால் 2 ரூம் எடுத்துருக்கோம். 2 ரூம் வந்துட்டு ஒரு ரூம் ரெடி ஆகிட்டுருக்கோம். ஒரு ரூம் வந்துட்டு நம்ம கொடுத்துட்டாங்க. அதே மட்டும் நம்ம வந்துட்டு டின்னர் சாப்பிட்டோங்க. தோசை ஒன்று சாப்பிட்டோம். செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. வேறு லெவல் டிஃபனு. கடை வந்து எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தோசை 60 சம்திங், ஒரு வடை ஒன்று வச்சாங்க 12 ருபீஸு. ஆனால் ஒருத்துங்க நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதே மட்டும் நம்ம வந்துட்டு ரூமுக்கு வந்தாச்சு. ரூம் நான் சுற்றி காட்டுறேன். ரூம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ரூமை ரெடி பண்ணேன்னு ரூம் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். எனக்கு பின்னாடி அல்டிமேட்டாக இருக்குங்க. இங்கிட்டு ஃபுல்லாக கார்டன் வச்சு கொரோனா டைம்னால வந்துட்டு எல்லாமே வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுற நிப்பாட்டிட்டாங்களா, இல்லாட்டினா அதுக்கு முன்னாடிலேருந்து கார்டன் வந்து செம்ம சூப்பராக க்ளீனாக அங்கே மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டாங்களா. அது கொரோனா டைம் வந்ததுலேருந்து வந்துட்டு மெயின்டெனன்ஸ் பண்ணுற கால் இல்லைன்னு சொல்லிட்டு மெயின்டெனன்ஸ் பண்ணலையாமா. அதே மட்டும் வந்துட்டு இது என்ன குட் நியூஸ்னால் நம்ம வந்துட்டு இந்த வாரத்துலேயே செகண்ட் ட்ரிப் வந்திருக்கோங்க. இன்னும் ஏகப்பட்ட ட்ரிப்பு போகிறோம் இந்த மாதத்துலேயே. கிட்டத்தட்ட எத்தனை ட்ரிப்புன்னு தெரில, போவோங்க. இந்த இயருக்குள்ளே வந்துட்டு நிறைய ட்ரிப்பு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன். நிறையா ட்ரிப் போவோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த 2 ட்ரிப் முடிச்சிருக்காங்க. வாரத்துலேயே 2 ட்ரிப் போயிருக்கோங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனால் என்ன காசு இல்லைங்க. நீங்கள் எல்லாம் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணனா எனக்கு ஓரளவுக்கு மானிட்டேஷன் ஓப்பன் ஆகி எனக்கு அமௌண்ட் வந்து வருங்க யூடியூப்லேருந்து. ப்ளீஸ் கோச்சிக்காமல் எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை லைக் கொடுத்துருங்க. ஓகேங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ரூம் டூர் மேபி காட்டுவேன்னு நினைக்கிறேங்க. அது வேணால் ஒரு ஷார்ட் ஃபார்மாக போடுறேன், பார்த்துக்குங்க. சரி, டாட்டா பாய் பாய் கைஸ். பி சேஃப், பி ஹாப்பி. பார்க் பார்க்கணுமாங்க? பார்க் அடுத்த வீடியோவில் கட்டுறேன், மறக்காமல் பாருங்கள். ஏன்னா செம்மையாக இருக்குங்க பார்க். மெயின்டெனன்ஸ் பண்ணாட்டியும் சூப்பராக இருக்குது பார்க்கு. அப்போ மெயின்டெனன்ஸ் பண்ணால் இந்த அளவுக்கு பார்க் இருக்குன்னு பாருங்கள். கொரோனா டைம் வந்ததுனால வந்துட்டு இங்கே வந்துட்டு மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாமா. கொரோனா டைம் முடிஞ்சோன்னே இன்னும் 1 மந்தில் வந்து இங்கே பார்க் எல்லாமே சூப்பராக பண்ணிடுவாங்க. நம்ம ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். டாட்டா பாய். இன்னொன்று விஷயங்க, என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒழுங்காக ப்ளாகிங் பண்ண முடியல. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அது இல்லாமல் நம்ம காரில் ட்ரிப் வந்துருக்குங்க. அதனால் வந்துட்டு ஒழுங்காக ப்ளாகிங் பண்ண முடியல. நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு பைக்கில் சப்போஸ் வந்தால் ப்ளாகிங் சூப்பராக பண்ணலாம். காரில் வந்தனால ஒழுங்காக பண்ண முடியல. ஏன்னா கோப்ரோவும் ஒழுங்காக எடுக்க முடியல. நம்ம செல்ஃபி சிக்கும் இல்லை கோப்ரோவுக்கு. அதெல்லாம் வந்துட்டு கோச்சிக்காதீங்க. நம்மளே ஐஃபோன்லேயே ஏதோ அங்கங்கே கிளிப்பிங் கிடைக்காத எடுத்து அட்டாச்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். வெயில் செம்மையாக அடிக்குதுங்க. வேறு லெவல் வெயில் அடிக்குது. அதே மட்டும் கூலிங் வந்து ஓரளவுக்கு நாங்கள் இருக்குது, ரொம்ப இல்லை, ஓரளவுக்கு வெயில் அடிக்குது. ப்ளஸ் கூலிங் தாங்க சில்லுன்னு லைட்டாக சில்லுன்னு இருக்குது. ஆனால் வெயில் தாறுமாறாக அடிக்குதுங்க. ஓகேங்க, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ரொம்ப இழுக்க விரும்பலை. இந்த வீடியோ மினிமம் 8 மினிட்ஸில் 12 மினிட்ஸ்க்குள்ளே தான் வரும். பிடிச்சிருந்தா லைக். கார்டன் அடுத்த வீடியோவில் காட்டுறேன்.